ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் படிக்கணும்? லாஸ்ட் இயர்ல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க? இதுல எப்படி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கம்மிங் டிசம்பர்ல இருந்து குரூப் டி எக்ஸாமுக்காக தனியா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்காக ஒரு பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதே கோர்ஸ்ல குரூப் டிக்கான பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியும் படிப்பீங்க, குரூப் டியும் அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட் குரூப் டி மட்டும் தான் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ என்டிபிசி படிக்கும் போதே குரூப் டிக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசியோட சிலபஸ் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ். இங்கேயும் சிலபஸ் பாத்தீங்கன்னா அதே மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வேரி ஆகும். நீங்க என்டிபிசி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா குரூப் டிக்குன்னு தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசில சயின்ஸ் கொஸ்டின் கம்மியா கேட்பாங்க, இங்க சயின்ஸ் கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? சோ இப்போ இந்த குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1 போஸ்ட், ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன், ஹெல்பர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஓகேவா? சோ இப்போ எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்ன ஏதுன்னு எதுவுமே அவங்க வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இது வரைக்கும் ரயில்வே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஐடிஐயும் சேர்ந்து வரும். ஸோ 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தாதான் குரூப் டி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ வரக்கூடிய டிசம்பர்ல அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் நாம வந்து இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிசம்பர்ல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் மேபி சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா என்டிபிசில எல்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, முன்னாடி வரைக்கும் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அப்ளை பண்ற மாதிரி, ரெண்டு பேருக்கும் ஒரே சிபிடி 1 நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்டிபிசியோட கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இப்போ சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி குரூப் டிலையும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வருதோ அது அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து சொல்ல முடியும். ஓகேவா? சோ இப்ப ஏஜ் லிமிட்னு பாத்தீங்க அப்படின்னா 18 to 30 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோவிட் ரிலாக்ஸேஷன் வந்து இது வரைக்கும் வந்த எல்லா எக்ஸாமுக்குமே கொடுத்திருக்காங்க. அப்போ குரூப் டிக்கும் பாத்தீங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அப்படி கொடுத்தாங்கன்னா மினிமம் 18, மேக்சிமம் 33 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். அது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட், ஸோ எல்லாருக்குமே எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேவா? சோ அதையும் நாம அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான். ஓகேவா? ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஇடி, அதுக்கப்புறம் ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட் 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒரு ஷிஃப்ட் மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் எழுத போறவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப ஈஸி ஷிஃப்ட்னா அவங்க நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவாங்கல்ல மேம், நாங்க டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல கம்மியான கொஸ்டின் தானே அட்டன் பண்ணுவோம், அப்ப கட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் சேமா வச்சாங்க அப்படின்னா எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. சோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டில நார்மலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நார்மலைசேஷன் என்னன்னா பெர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, பெர்சன்டைல் ஸ்கோர்னா ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஈஸியான ஷிஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 80 எடுத்திருப்பாங்க. மாடரேட்டான ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் 60 எடுத்திருப்பாங்க. டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வெறும் 50 மார்க் எடுத்திருக்காரு, இல்ல ஒரு 45 மார்க், அவ்வளோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஷிஃப்ட், இது தேர்ட் ஷிஃப்ட், ஏதோ ஒரு ஷிஃப்ட். ஓகேவா? இப்ப இந்த ஷிஃப்ட்ல அடுத்தெடுத்தவங்க வந்து 78, அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே போகும்போது அந்த 45 மார்க்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 40வது ஸ்டூடெண்ட் வந்து 45 மார்க்குன்னு எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல 45 மார்க் எடுத்தவன் 40வது இடத்துல இருக்கான். எதுல? ஈஸியான ஷிஃப்ட்ல. அதே கஷ்டமான ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 45 மார்க் எடுத்தவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கான், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கான். ஓகேவா? அதே இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 60 எடுத்தவன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான். அதே இந்த ஷிஃப்ட்ல 60 எடுத்தவன் பாத்தீங்கன்னா ஒரு 20வது, ஒரு 30வது இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து சேம் தான். ஓகேவா? சோ இப்போ கட் ஆஃப் வந்து அப்ப இந்த ஈஸி ஷிஃப்ட்டை வச்சு மட்டும் கட் ஆஃப் 80 அப்படின்னு டினோட் பண்ண மாட்டாங்க, கட் ஆஃப் 45 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பெர்சன்டைல் ஸ்கோர்னு ஒண்ணு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஷிஃப்ட்ல எழுதினவங்க எல்லாரோட நம்பரை எடுப்பாங்க, எல்லாரோட மார்க்கை எடுப்பாங்க. எழுதினவங்க எல்லாரோட மார்க்கை எடுத்துட்டு இந்த ஷிஃப்ட்ல 100% மார்க்குங்கிறது 80.
ஓகேவா? அப்போ இந்த 45 மார்க்குங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஷிப்ட்ல 100% இருக்கிறவங்க உள்ள போயிருவாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஷிப்ட பார்க்கும்போது 100% ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க உள்ள போயிருவாங்க. 60 மார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல. 60 மார்க்கா இருந்தாலும் அவங்க உள்ள போயிருவாங்க. ஏன்னா இவங்க ஷிப்ட்ல இவங்க 100% மார்க். தேர்ட் ஷிப்ட்ல 45 மார்க் எடுத்தவங்க 100%. சோ இவங்களும் உள்ள போயிருவாங்க. அதே இந்த ஃபைனல் ஷிப்ட் பாத்தீங்க, இந்த ஈஸி ஷிப்ட்ல 45 எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க உள்ள போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க 45 மார்க் எடுத்திருக்காங்கன்னா பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் வருவாங்க? சோ எவ்வளவு வருவாங்க? ஒரு 50% கிட்ட வருவாங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 50%. ஏற்கனவே பெர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இந்த ஷிப்ட்ல 45 மார்க்குங்கிறது 50%. அதே இந்த ஷிப்ட்ல 45 மார்க்குங்கிறது 100%. அப்போ ஒவ்வொரு ஷிப்ட்லயும் 100% மார்க் இருக்கிறவங்க ஃபர்ஸ்டா வரவங்க எல்லாருமே உள்ள போயிருவாங்க. ஓகே. அப்ப அந்த பெர்சன்டேஜ் படி எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. 100%, அதுக்கப்புறம் 99%, அதுக்கப்புறம் 98%, எல்லாருக்கும் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஃபைனலா இந்த 45 மார்க்குங்கிறது இவர் வந்து 50%. ஓகேவா? சோ அப்ப கட் ஆஃப் வச்சு குரூப் டி ல வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அது இதுக்கு பேரு தான் குரூப் டி ல பண்ணக்கூடிய நார்மலைசேஷன். ஓகேவா? பெர்சன்டைல் ஸ்கோர்னு ஒன்னு கால்குலேட் பண்ணி நார்மலைஸ் பண்ணி கஷ்டமான ஷிஃப்ட், ஈஸியான ஷிஃப்ட், மாடரேட்டான ஷிஃப்ட் எல்லாருக்குமே ஒரு இது இல்லாம கரெக்டான ஒரு டெசிஷன் வந்து எடுப்பாங்க. கட் ஆஃப் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஓகேவா? சோ கட் ஆஃப்னு சொல்ல மாட்டாங்க. இத பெர்சன்டைல் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொன்னது? இந்த பெர்சன்டைல் ஸ்கோரை பத்தி மட்டுமே நான் டீடைலா குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட் அதுல பாத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் உள்ளவே 100%, அடுத்து 99, 98 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான வேகன்சிஸ் எவ்வளவு வருதோ அது வந்து ஒரு 70%ஓட முடியுதுன்னா எல்லா ஷிப்ட்லயும் ஒரு 70%ஓட என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. ஓகேவா? சோ புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி முடிச்சுட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் எடுத்தது 40 மார்க் எடுத்திருக்காரு, நான் வந்து 60 மார்க் எடுத்திருந்தேன். சோ 40 மார்க் எடுத்து அவருக்கு வேலை கிடைச்சிருது, 60 மார்க் எடுத்த எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. 60 மார்க் எடுத்தவரோட ஷிஃப்ட் ஈஸியா இருந்திருக்கும், 40 மார்க் எடுத்தவரோட ஷிஃப்ட் வந்து டஃபா இருந்திருக்கும். பர்சன்டைல் ஸ்கோர் கால்குலேட் பண்ணும்போது இவரோடது வந்து 100%-ஆ இருந்திருக்கும். அதே ஈஸியான ஷிஃப்ட்ல அவரோடது வெறும் 50%-ஆ இருந்திருக்கும். அதனால அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் படி ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஇடின்னு ஒண்ணு நடக்கும், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். சோ இதுல வந்து ரன்னிங் நடக்கும். சோ இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டீடைலா நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பிஇடி நடக்கு அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சிருவாங்க. சோ ஈவினிங் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்களா இல்லையான்னு. நீங்க என்னதான் ரிட்டன் டெஸ்ட்ல வந்து டாப் ஸ்கோர் வாங்கியிருந்தாலும் இந்த பிஇடில டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா மொத்தமாவே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. இதுல என்ன மார்க் எடுத்திருந்தாலும் சரி இந்த பிஇடில கண்டிப்பா நீங்க குவாலிஃபை ஆகணும். இதுலயும் குவாலிஃபை ஆகி இந்த கட் ஆஃபும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிஇடிக்கு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. ஏற்கனவே அபிஷியல் இன்ஃபர்மேஷன் அக்டோபர் டு டிசம்பர்ல நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் முடிஞ்சு போச்சு, நவம்பரும் முடிய போகுது. சோ டிசம்பர்ல கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சிபிடி 1ஓட எக்ஸாம் எப்ப நடக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்தரா நமக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல 25 கொஸ்டின், மேக்ஸ்ல 25, ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், டோட்டலா 100 கொஸ்டின் கேட்கறாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம் 1.5 மணி நேரம் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் இப்ப என்ன என்டிபிசிக்கு படிக்கீங்களோ அதே மேக்ஸ் ரீசனிங் தான். அதுல இந்த ரீசனிங் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல 30க்கு 30 உங்களால வாங்க முடியும். அது போக மேக்ஸ்ல இதோட சிலபஸே பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டஃபா கேட்டுட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா சோ 100%ல 70% ஷிஃப்ட் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அது டஃப்பான ஷிஃப்டா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். மார்க் கம்மியா இருந்தாலும் பெர்சன்டைல் ஸ்கோரை வச்சு உள்ள போயிடலாம். ஓகே. சோ அது போக சயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த என்சிஆர்டி சிலபஸ் படிச்சீங்கனாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஒய்சிடி புக் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதுல இருக்க ஒன்லைனரை நல்லா தரவா படிச்சீங்கனாலே சயின்ஸ்லயும் ஸ்கோர் வாங்கிடலாம். அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், ஜெனரல் அவேர்னஸ் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா
ஸோ இதுலயும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் ஸ்பெஷலா வரக்கூடிய டிசம்பர்ல ரயில்வே குரூப் டிக்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த டிசம்பர் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி என்டிபிசியோட பேட்ச்ல வந்து 4th வீக்குக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்டிபிசியும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம், குரூப் டியும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மேக்ஸ்னா சிலபஸ் இவ்வளவுதான், இதை தாண்டி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க தரவா வச்சாலே போதுமானது. இதை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே வராது. சிலபஸ் இவ்வளவுதான். நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மேம் அப்படின்னு கேட்பீங்க. எந்த ரயில்வே எக்ஸாம் போனாலும் மேக்ஸுக்கு சிலபஸ் இதுதான். அதே மாதிரி ரீசனிங்க்கு சிலபஸ் இதுதான். அனாலஜி, நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆர்பிஎஃப், குரூப் டி, என்டிபிசின்னு எந்த எக்ஸாம்னாலுமே சிலபஸ் இவ்வளவுதான். கேட்கக்கூடிய கொஸ்டினோட தரம் மட்டும் மாறும். அது ஈஸியான எக்ஸாமா இருந்துச்சுன்னா கொஸ்டின் ஈஸி டு மாடரேட்டா இருக்கும். டஃப்பான எக்ஸாம் சிபிடி 1 சிபிடி 2 இருக்குன்னா சிபிடி 1 ஈஸியா இருக்கும். சிபிடி 2 கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா எடுப்பாங்க. பட் சிலபஸ் இவ்வளவுதான். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. எல்லாமே உங்களுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணிருப்போம். என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கறத எவ்ரி வீக் ஒரு பிளானா கையில கொடுத்துருவோம். வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே டெஸ்ட்டும் வச்சிருவோம். ஓகேவா? சோ இப்போ சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து பிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேவா? சோ பிசிக்ஸோட கொஸ்டின் வந்து அதிகமா இருக்கும். இப்ப கரண்ட் அஃபேர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நியூஸ்ல வரக்கூடிய எல்லா ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்தையும் பாத்துட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்லயே ஸ்கோர் வாங்கிடலாம். குரூப் டில ஈஸியா, ரொம்ப ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். ஆனா நீங்க சீக்கிரமா படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப டிசம்பர்ல நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச்ல வந்து என்டிபிசி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட மே மாசமாவது ஆகிரும். ஏப்ரல் மே கிட்ட ஆகிரும். ஓகேவா? அப்போ டைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசம் டைம் இருக்கு. இப்ப டிசம்பர்ல இருந்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கையில 6 மாசம் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த டைமை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். நான் வந்து மே மாசம் எக்ஸாம் வருதுன்னா ஏப்ரல்ல தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கும். அதனால இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க குரூப் டி எக்ஸாமுக்கு. இது லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல கேட்ட கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், சிம்பிளிபிகேஷன், நான் காட்டின சிலபஸ் இருக்கு இல்லையா மேல உங்களுக்கு பாத்தீங்க இல்லையா, அந்த சிலபஸ் எல்லாத்துல இருந்து ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். ஓகேவா? சோ ஒவ்வொரு ஷிப்ட்லயும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித்தியாசமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிப்ட்ல இப்ப ரீசனிங்ல சிலாஜிசம்ல 2 கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா இன்னொரு ஷிப்ட் போனீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மிரர் இமேஜ்ல ஒரு கொஸ்டினை கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா டாபிக் இவ்வளவுதான். இந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கெமிஸ்ட்ரியில 10 கொஸ்டின், பயாலஜில 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ எப்படினாலும் கேட்கலாம். இல்ல ஒரு ஷிப்ட் முன்னாடி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல 12 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பயாலஜில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் கேட்கலாம். சாரி, கெமிஸ்ட்ரியில 8 கொஸ்டின் கேட்கலாம், பயாலஜில 5 கேட்கலாம், இல்ல பயாலஜில உள்ளதை 8 கேட்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு ஷிப்ட பொறுத்து. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல நான் சொன்னேன் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர். ஓகே. சோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்ப என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதே ஹிஸ்டரி, இப்ப நீங்க படிக்கிற அதே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி தான் குரூப் டிக்கும் வரப்போகுது. ஓகேவா? சோ இவ்வளவுதான் குரூப் டியோட சிலபஸ். இதுக்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர்ல வரப்போகுது. ஓகேவா? சோ இது வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கல மேம். நான் என்டிபிசியும் அப்ளை பண்ணிருக்கேன். அட் த சேம் டைம் நான் குரூப் டிக்கும் எலிஜிபிளா இருக்கேன். இந்த 2 எக்ஸாமும் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ என்டிபிசிக்கு தனியா பேட்சும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு குரூப் டிக்கும் பேட்ச் வந்து டிசம்பர் 1st இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த பேட்ச்லயே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சிலபஸை முடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அப்படியே அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஆனா சீக்கிரமா படிக்க ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் சரி சீக்கிரமா படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ ஏன்னா கடைசி வரைக்கும் போராடணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் மட்டும் படிச்சுட்டு எனக்கு புரியல, ஒண்ணுமே இதாக மாட்டேங்குது, இல்ல ஒரு எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் மட்டும் சும்மா எழுதி பார்த்துட்டு இவ்வளவு காம்படிஷன் இருக்கு என்னால முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்துடக்கூடாது. என்ன இதா இருந்தாலுமே நாம படிக்கணும். நாம வந்து அதை விட்டுறக்கூடாது. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அது பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, நம்ம எய்மா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலுமே நம்ம எய்ம் ஒண்ணு வச்சிருப்போம். அது பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எல்லாத்துலயுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா சக்சஸ பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல
அப்ளிகேஷன் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு இவ்ளோ வந்திருக்கு. இத்தன கோடி பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து எல்லாமே போடுவாங்க. ஆனா அத்தன கோடி பேரும் சின்சியரா படிப்பாங்களா? அது உண்மை கிடையாது. சின்சியரா அத்தனை கோடி பேரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா சின்சியரா படிக்கிறவங்க அதுல பாத்தீங்கன்னா வெறும் 10% 5% தான் சின்சியரா படிப்பாங்க. எல்லாரும் என்ன அப்ளை பண்ணிருப்பாங்கன்னா எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்ணேன், நானும் டிகிரி முடிச்சிருந்தேன், அப்ளை பண்ணேன். நீங்க எப்ப படிக்க ஆரம்பிப்பீங்கன்னா இல்ல சும்மா ஒரு ட்ரையலுக்காக அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன்பாங்க. எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஷிஃப்ட்டுக்கு முந்தின ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்பாங்க. எக்ஸாமுக்கு முத நாள் சும்மா புக் எடுத்து பார்த்துட்டு போவாங்க. இப்படியே நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அத்தனை கோடி பேர்ல வெறும் 5% பேர் இல்ல 1% பேர் தான் ஒழுங்கா படிப்பாங்க கன்சிஸ்டன்டா. இப்ப குரூப் டியோட நோட்டிபிகேஷன் டிசம்பர்ல வருது அப்படின்னா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை கூட கம்மி தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப் டியோட டேட் வந்துகிடட்டும் மேடம் நான் அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ யாரு வந்து முதல்ல இருந்தே படிக்கிறாங்களோ, முதல்ல இருந்தே யாரு கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, அதுக்கப்புறம் மேத்ஸ், ரீசனிங்னு எல்லா கொஸ்டினையும் முதல்ல இருந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ, யார் ஒருத்தங்க ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் நான் அடுத்தும் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க தான் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சக்சஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டா பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அப்போ கொஞ்சம் டிலே ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபர்ட்டா போடணும். இங்க கன்சிஸ்டன்சி தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்க வந்து டேலண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்டா படிக்கிறோமா, டெஸ்ட் போடுறோமா, இம்ப்ரூவ் பண்றோமா, அவ்வளவுதான். எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அதே மெட்டீரியல்ஸ் அதே இதுதான் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் காமனா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா உங்களுக்கு வேலை இல்லையா, அடுத்து படிங்க, அடுத்த வேலைக்கு போலாம், அவ்வளவுதான். ஆனா அதை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்றது நம்மளோட கடமை. நாம பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்றதுக்கு நம்ம படிக்கணும். படிக்காம உட்கார்ந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கல அப்படின்னு நம்ம புலம்ப கூடாது. நம்ம படிக்கணும், எஃபர்ட்டை போடணும். மத்தவங்க ஸ்பெண்ட் பண்ற இதை விட நாம படிக்கணும். ஏன்னா ஒரு நாள் ரொம்ப வேகமா படிச்சுட்டு அடுத்த நாள் கன்சிஸ்டன்சியே இல்லாம போயிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா படிக்கணும். ஃபெயிலியர் வந்தாலும் அகைன் நம்ம படிக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் பாதி தாண்டிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஓகேவா? அதனால ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ டிசம்பர்ல நாம வந்து இந்த குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி என்டிபிசிக்கான பேட்சும் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ குரூப் டிக்கான பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணியும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக முதல்ல இருந்தே படிங்க படிங்க நான் சொல்ல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லிட்டேன் ரயில்வேக்கு படிங்க படிங்க படிங்கன்ட்டு. ஏன்னா யார் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கதான் சக்சஸ் ஆவாங்க. அவ்வளவுதான். இங்க வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் அந்த வேகன்சில ஒரு ஆளு, அந்த இடம் எனக்கும் எனக்கும் அதுல ஒரு சீட் இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணணும், டே அண்ட் நைட் உட்காந்து படிக்கணும். ஓகேவா? படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். ஓகே. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் டிக்கான பேட்ச் வந்து டிசம்பர் 1 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? எவ்ரி வீக் டெஸ்ட் வச்சிருவோம். அதுக்கடுத்து சண்டே நைட் வந்து குரூப் டிக்கான பிளான் வந்து அகைன் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாரம் ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்து சாட்டர்டே சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ என்டிபிசிக்கு என்ன பண்றோமோ அதே மாதிரி தான் குரூப் டிக்கும் பிளான். ஓகேவா? சோ நீங்க என்டிபிசி படிச்சு முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கூட குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி என்டிபிசிக்கான பிளானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட பிளானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குரூப் டிக்கு நீங்க படிக்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ எவ்வளவு டெஸ்ட் அட்டன் பண்ணணுமோ அவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. பட் நீங்க படிக்கணும். நீங்க சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. காலையிலே அலார வச்சு எந்திரிச்சு படிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் கிடைக்குன்னா 4 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணலாம். காலையில இருந்து ஈவினிங் வரை ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் உட்காந்து படிக்கலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கலாம். காலேஜ் போயிட்டு வரவே ஈவினிங் ஆயிருச்சு அப்படின்னா அதிகாலையில எந்திரிச்சு படிக்கலாம். நாம தான் 24 மணி நேரம் தான். இந்த உலகத்துல சாதிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இது வந்து 24 மணி நேரம் தான். சாதிக்கிறவங்களுக்கும் சரி, சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய டைம் வந்து 24 மணி நேரம் தான். சாதனை பண்ணவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம் யாரும் கொடுக்க போறது இல்ல. அவங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்துலதான் இந்த உலகத்துல பெரிய ஆளாகி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த பாசிட்டிவான மைண்ட் செட், நம்மளால முடியும், படிக்க முடியும்ங்கக்கூடிய எண்ணம் தான் அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு போகுது. ஓகேவா? அதனால உங்களுக்கும் கிடைக்கக்கூடியது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை புத்திசாலித்தனமா ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் நம்ம எய்முக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம்ல போய் நின்னுகிட்டு எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருக்கேன் மேம், எதுவுமே இங்க இது பண்ண போறது இல்ல. இங்க வந்து யாரும் நம்ம மேல இறக்கப்படக்கூடாது. எப்பவுமே யாரும் நம்ம மேல இறக்கப்படணும், பாவப்படணும் அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தாலும் படிச்சு வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியும் இந்த சொசைட்டில ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க உயர்த்திடலாம். வாடகை வீட்டுல இருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நிறைய இது சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னா ஒரு வேலைக்கு போகணும். ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மாத்த முடியும். ஓகேவா? அதுவும் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா இப்போ படக்கூடிய அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரிசல்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? வேற எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு எதுவுமே சொல்லாதீங்க. என்கிட்ட எல்லாமே இருக்கு, இருக்கதை வச்சு என்னால பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா முடியும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன் மேம், ஆனா ஃபேமிலிக்குள்ளேயே என்னோட டைம் எல்லாமே அப்படியே ரன் ஆகிருது அப்படின்னு சொல்றீங்க. டைம் இருக்கும், குழந்தைங்க பக்கத்துல இருந்தாலுமே அந்த 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு டைம் வந்து வேஸ்ட் பண்றீங்கிறதையும் பாருங்க. பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்ம படிக்கலாம், ஏன்னா அந்த மாதிரியும் படிச்சு மேல வரலாம். அவங்கள பார்க்கும்போது படிக்கலாம், வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வீடியோல கரண்ட் அஃபேர் படிக்கலாம், எவ்வளவோ வழி இருக்கு. சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க ஸ்டூடெண்ட்டும் படிக்க முடியும். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் என்டர் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த பிரைவேட் கம்பெனி வேலையை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வீட்டுல வந்து ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க டைம்ல படிங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் நம்மளோட தூக்கத்தை கம்மி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி ஃபுல்லா தூங்காம படிக்கணும்னு சொல்ல வரல. கொஞ்சம் சில விஷயங்கள் தியாகம் பண்ணணும், சில என்ஜாய்மெண்ட், சில இதெல்லாம் தியாகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இது எல்லாமே கிடைச்சிரும். ஓகேவா? ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கிறவங்க இன்னும் சூப்பர். இது நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப சூப்பரா படிக்கலாம். கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் அன்னைக்கான பிளானை கரெக்டா முடிக்கணும். ஸோ 24 மணி நேரத்துல நமக்கான நேரம் என்ன இருக்கோ அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். என்டிபிசிக்கும் இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனாலும் என்டிபிசியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேட்சுக்கும் தனித்தனியா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே ஒவ்வொரு பேட்ச்லயுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கான கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், குரூப் டியும் அட்டன் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சியும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே? ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகே? ஸோ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். ஆப்ல போய் நீங்க பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. ஓகேவா? ஸோ இந்த ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 2565 ரூபாய் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா சார்ஜஸும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். டீமுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த என்டிபிசியோட பேட்ச் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, குரூப் டி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸ்டடி பிளான், டெஸ்ட் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க குரூப் டியோட பேட்ச் ஃபாலோ பண்றீங்கன்னா டிசம்பர் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளானை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்டிபிசியோட பேட்ச் அப்படின்னா என்டிபிசிக்கான பிளான், என்டிபிசிக்கான வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ஒரே இடத்துல தான் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் குரூப் டி கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னாலும் அடுத்து இருக்கக்கூடிய என்டிபிசி படிக்கிறதுக்கும், என்டிபிசி கிளியர் பண்ணி உள்ள போனாலும் அடுத்து அதுல 12th லெவல் போனாலும் டிகிரி லெவல் படிக்கிறதுக்கும், சப்போஸ் என்டிபிசியும் கிளியர் பண்ணியாச்சு அடுத்து நான் எஸ்எஸ்சில சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் படிக்க போறேன் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ டிசம்பர் 1ல இருந்து குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். நான் குரூப் டிக்கு என்ன சிலபஸ் சொன்னேனோ மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கவர் ஆகும். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னொரு 2 days வந்து டைம் கொடுத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 வந்து நாம ரிலீஸ் பண்ணிடலாம். சோ என்டிபிசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது மாதிரி குரூப் டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கரண்ட் அஃபேர் வந்து கொஞ்சம் படிக்க தான் செய்யணும். ஏன்னா நான் மேக் பண்றதுக்கே இவ்வளவு டேஸ் ஆகுதுன்னா நீங்க படிக்கிறது எப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு பாத்துக்கோங்க.
ஓகேவா? கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள எப்படி பார்ட் 1 வந்து எப்படி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான டீடைல் வீடியோ வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு பார்ட் 1ல. அது முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 1 கொடுத்துட்டு பார்ட் 2க்கான எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ குரூப் டிக்கான பேட்ச் இல்ல என்டிபிசிக்கான பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ எப்பனாலுமே நீங்க தான் படிக்க போறீங்க. ஜாயின் பண்ணா இப்போ ஜாயின் பண்ணாலும் நீங்க தான் படிக்கணும். 4 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணாலும் நீங்க தான் படிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், டைம் இருக்கும் போதே ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். எவ்ரி வீக் டெஸ்ட்டும் வச்சிருவோம். ஓகேவா? கோர்ஸை வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிளான் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க, அப்ப நாமளும் படிக்கணும், நம்மளோட டவுட்டையும் இந்த குரூப்ல கேட்கணும். அப்ப அந்த குரூப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட வீக்லி டெஸ்டோட மார்க்கை போடும்போது அப்ப அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, நாமளும் படிக்கணுங்க கூடிய ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் பிளஸ் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் ஆப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.